நமக்கு பல பறவைகள் தெரியும். பலவிதமான பறவைகள் இருக்கின்றன. எல்லா பறவைகளுமே பகலில்தான் விழிப்புணர்வோடு இருக்கும், விழித்திருக்கும். ஆனால் இரவில் தூங்கிவிடும். 6 மணி ஆகிவிட்டால் அவைகள் எல்லாம் தூங்கிவிடும். எங்கெங்கெல்லாம் அதற்கு வழக்கமாக அது தங்குகிறதோ அந்த இடத்திற்கு சென்றுவிடும். ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரே இடத்தில் இருக்காது, வெவ்வேறு இடத்தில் இருக்கும். அது ஆங்காங்கே குரல் கொடுக்கும், நான் இங்கே இருக்கிறேன் என்று. அது விடியற்காலை நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த காகங்கள் மற்ற பறவைகள் சிலவற்றை பார்க்கலாம். அந்த வகையிலே 2 பறவைகளை பற்றித்தான் சொல்லப்போகிறேன். ஒன்று வௌவால், டைம் கான்ஷியஸ். சரியாக இரவு 6:30 மணி வந்துவிட்டால் கூட்டமாக அவைகள் அருகாமையில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து, பகலெல்லாம் அங்கே தான் இருக்கும், இன்னும் அங்கேயே உட்கார்ந்திருக்கும். இரவு 6 மணி கடந்தவுடனே, 6:30 மணி கடந்தவுடனே அது பறந்து போய் வேறொரு இடத்தில், சென்னைக்கு அருகாமையில் தான், நான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அருகாமையில் தான், அங்கே போய் தங்கிவிடும். அங்கே தான் அதுக்கு வேண்டிய உணவை எல்லாம் அது தேடிக்கொள்ளும் இரவில். இந்த வௌவால், பேட்ஸ் என்று சொல்கிறோமே, அதுதான் டைம் கான்ஷியஸ். இந்த டயத்தில் தான் அது போகும். மற்ற நேரத்தில் அதை பார்க்கவே முடியாது. நான் பார்த்திருக்கிறேன் பல சமயங்களில். விடியற்காலை ஒரு 5 மணிக்கு பிறகு, 5:30 மணிக்கு அப்படி எல்லாம் அது எந்த இடத்திலிருந்து புறப்பட்டதோ அதே இடத்திற்கு சென்றுவிடும். இரவில் தான் அது வேட்டையாடும். புழு, பூச்சி, வேறு என்னென்ன இருக்கிறதோ, பழங்கள், அதை எல்லாமே எடுத்து சாப்பிட்டுவிடும். மிக அகலமாக உயரமாக இருக்கும் அது பார்ப்பதற்கு. அதுபோல் ஆந்தை என்பது கண்கள் மிக பெரியது. அதுவும் மரத்தில் தான் இருக்கும். இரவில்தான் அதுவும் வேட்டையாடும். பகலெல்லாம் உறங்கி கொண்டிருக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருட்டாக இருக்கிறதோ அங்கே போய் இருக்கிவிடும். ஆந்தை பற்றி ஒரு பாடல்களும் இருக்கிறது. ஆந்தையார் என்ற ஒரு பெயரில் ஒருத்தரும் இருந்திருக்கிறார். இதெல்லாம் என் ஞாபகத்தில் இருந்து நான் பேசுகிறேன். சிறிய வௌவால்கள் இருக்கும். நான் சொல்வது பெரிய வௌவால். சிறிய வௌவால்கள் பாழடைந்த வீட்டிலே தங்கியிருக்கும், பல கோயில்களில் தங்கியிருக்கும். அது கோயில்களுக்கு, பாழடைந்த கோயில்கள் என்று சொல்கிறோமே, மனித நடமாட்டமே இல்லாத இடத்தில் அது இருக்கும். பாழடைந்த இடம் என்றால் கோயில் போன்ற இடங்களில் அங்கே மரங்கள் இருக்கும். அங்கே போய் அது தங்கிவிடும், சாப்பிடுவிடும். நான் இங்கேயும் போய் கரெக்டாக இதே இடத்தில், இந்த மொட்டை மாடியிலே ஒரு 6:15, 6:30 மணிக்கு இரவு இங்கே பார்க்கலாம். அது போய் எங்கேருந்து வருகிறது, எங்கே போகிறது என்றே தெரியாது. அதை வேட்டையாடி சாப்பிடுபவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் பறவைகளிலே இந்த வௌவால், இந்த ஆந்தை, இதை பற்றித்தான்.